சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சே ஆகணும்னு ஊரை விட்டு ஓடி வந்து கோடம்பாக்கத்தில் கொடுத்துறம் பண்ணுற ஆயிரக்கணக்கான உறவுகளில் உயிர்களில் இவரும் ஒருத்தர். வெறித்தனமாக தான் முயற்சி பண்ணுறாரு. என்னவோ அவருக்கு வெற்றி மட்டும் கிடைக்கிறதில்ல. அவராக பேசுகிறாரு, எழுதுகிறாரு, பாடுறாரு. வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. இயற்கையாகவே பொழுது எப்பவும் போல தான் விடியும். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறு மாதிரி விடியும், வேறு மாதிரி முடியும். இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது தெரியாமல் இவர் மொட்டை மாடியில் உட்காந்து அவராக பேசி நடித்து செல்ஃபி எடுத்து நேரத்தை கழிச்சிட்ருக்காரு. தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டுருங்கிற நோக்கத்தோடு தான் ஊரை விட்டு வந்தார். வாழ்க்கை என்னவோ இவரை புரட்டி போட்டுருச்சு. இவர் தகுதிக்கான வேலையும் கிடைக்கல, இவர் சாதிக்கவும் இல்லை, சரியாக சம்பாதிக்கவும் இல்லை. வயசு பக்கம் போய்கிட்டே இருக்குது. கல்யாணம் இன்னும் பண்ணலை. ஊரில் அம்மாவும் ஒரு தம்பியும் இவரை நம்பி பார்த்துட்டு அவங்களே கூலி வேலைக்கு போய் தான் வயிற்றை கழுவிட்டு இருக்காங்க. என்றைக்காவது ஜெயிச்சிருவோம், வெற்றியோடு தான் ஊருக்கு போகிற வெறியோடு தான் இந்த மனுஷன் இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அவங்க நம்பிக்கை மேலே எந்த குத்தமும் கிடையாது. வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாருமே சாதிச்சு காட்டுவாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இவங்களுக்கு. 3 வேளை உணவு இருக்கோ இல்லையோ, ஆனால் கனவு நிறைய இருக்குது. அந்த கனவை சுமந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு மனுஷனும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கான். இவருக்கு பின்னாடி வந்து எத்தனையோ பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொல்கிற ஒரே ஒரு பதில், கலைத்தாய் அவங்களுக்கெல்லாம் பாதையை மட்டும்தான் காட்டியிருக்கா, ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களை பக்கத்துலேயே வச்சுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த ஒரு கதையை ஒருத்தன் திருடி படமாக எடுத்துட்டான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அவன் காரு, பங்களா, வீடுன்னு செட்டில் ஆகிட்டான். ஆனால் இவர் வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கார். சினிமாவில் இது எல்லாருக்கும் எப்போவும் அப்பப்போ நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு அவர் கடந்து போயிட்டார். பல கோடிக்கு படம் பண்ணுற அளவுக்கு கதையும் பட்ஜெட்டும் ரெடி. ஆனால் காலையில் இவர் சிங்கிள் டீ கூட சாப்பிடல. நேற்று நைட்டு அவர் ஃப்ரெண்டு வண்டி கடையில் வாங்கி கொடுத்த 4 இட்லியோடு சரி. ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்கன்னு யாராச்சும் சொன்னால் இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், பல்சர் வச்சுருக்கிறவன் பணக்காரன், அல்சர் இருந்தால் தான் அவன் கோடீஸ்வரன் பஞ்சு டைலாக்லாம் பேசுவார். என்ன பண்ணுறது, இந்த ஏதோ எழுத ஆரம்பிச்சிட்டாப்புல. அவருக்கு என்னத்த தோணுதோ அப்பப்போ எழுதுவார். எழுதி நிறைய ரூமுக்குள்ளே பேப்பராக இருக்குது, கற்பனையாக இருக்குது. ஆனால் அவருக்கு விற்பனை ஆகலைன்னு நினைக்கிறேன். எதுவுமே தெலுங்கு டிஸ்கஷன் போனால் கிடைக்கிற பணத்தில் அம்மா கொஞ்சம் அனுப்பியிருக்காரு. அதிகபட்சமாக அவர் செஞ்சது இத்தனை வருஷத்தில் அது ஒன்று தான். என்னைக்காவது ஒரு நாள் சினிமாவில் நிச்சயம் ஜெயிப்போங்கிற வெறியோடு போராடுற எத்தனையோ அசிஸ்டன்ட் சாப்பாடுங்கிறது இந்த தண்ணியும் தம்மும் தான். அது 2 தான் இவங்களை இன்னமும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. பச்சை தண்ணி இல்லைன்னா, பச்சை தண்ணி தான் அவங்களுக்கு பிரியாணி, பீஸா எல்லாமே. கட்டுக்கட்டாக பீடியை ஊதி தள்ளிட்டு கதைக்குள்ளே ஆழமாக மூழ்கி கிடந்த இவருக்கு
இன்னைக்கு காலையில் அதிர்ச்சியாக ஒரு தகவல். அவர் எதிர்பார்க்கல இப்படி ஒரு தகவல் வருமானு. தம்பி அடிக்கிறான். சொல்றா, அலே அம்மாவுக்கு உடம்பு சொல்லலே, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம்னே. என்னடா சொல்ற? அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குண்ணே, ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. 85,000 பணம் கட்ட சொல்கிறாங்க என்னை. உடனே உங்ககிட்ட கூட அம்மா சொல்ல வேணாம் தானே சொல்லிச்சு, மனசு கேட்க மாட்டேங்குதுண்ணே. ஏதாவது ஏற்பாடு பண்ணேன், இங்கே யார்கிட்டையுமே வாங்க முடியலண்ணே. நீ எங்களை பற்றி கவலைப்படாதப்பா, நீ எங்களை இருந்தாலும் நல்ல விதமாக குழச்சிக்கிடுவ. நீ எடுக்கிற படம் நம்ம ஊர் தேட்டரில் பார்த்துட்டு தாப்பா அந்த அம்மா கண்ணை மூடுவேன். ஒரு லட்சமா? ஏன் அக்கௌண்ட்லையா? யாரும் தெரியல, புது நம்பராக இருக்கு. ஒன்றும் புரியலையே, யார்ட்டையும் நம்ம கேட்கலையே. என்ன செய்யலாம்? என்னடா அது? யோசிக்காதடா, யோசிக்காத. சரியோ தப்போ, இப்போ உங்கள் அம்மாவோட உயிர் தான் உனக்கு முக்கியம். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டு சிக்கல் இருக்கு. உடனே உன் தம்பிக்கு இந்த காசை அனுப்பு. உங்கள் அம்மாவை முதல்ல காப்பாற்று, அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கிடலாம். அம்மா தம்பி பணத்தை எடுத்துட்டான், அம்மாவை காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த காசு என் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? யார் அனுப்பியிருப்பா? என்ன செய்யலன்னு தெரியலையே. மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்தாலும் சிக்கல். புது நம்பராக இருக்கு. ஒருவேளை பணத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தா என்ன பதில் சொல்கிறது? எடுக்காமல் இருக்க மனசும் கேட்க மாட்டேங்குது. என்னானாலும் சரி, எடுத்து பேசிடுவோம், அதுதான் நல்லது. ஹலோ 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 சார், ஹலோ மேடம். சார் சார், தவறுதலாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா பணம் பதட்டத்தில் அனுப்பிட்டேன் சார். சார் ப்ளீஸ், அதுக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை எடுத்துட்டீங்க சார். சார் சார், எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க சார், ஆப்ரேஷன் பண்ணணும் சார். சார் ப்ளீஸ் சார், அந்த பணத்தை ரீசெண்ட் பண்ணுங்கள் சார். சார் சார் ப்ளீஸ். ஹலோ 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 சார். சார், அந்த பணம் இல்லைன்னா எங்கள் அம்மா உயிரோடு பார்க்க முடியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் பணத்தை அனுப்பிடுங்க சார். சார் 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 ப்ளீஸ், பணத்தை அனுப்புங்க சார்.